students, welcome to my channel Safa Max. 9th standard Maxல வந்துட்டு பாத்தீங்கன்னா example 1.22 chapter 1ல example 1.22 தான் பார்க்க போறோம். Verify A intersection B union C is equal to A intersection B union A intersection C using Venn diagram. சரிங்களா? இதுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு Venn diagram பார்க்க போறோம். First solution பாருங்க. First வந்து பார்க்க போறோம் வந்துட்டு B union C. இந்த B union C வந்துட்டு சேர்ப்பு B சேர்ப்பு C. சரிங்களா? இப்போ இத அப்படியே நம்ம வந்துட்டு லைன் போட போறோம். B யும் C யும் சேர்த்து. நான் வீடியோவில் தெரியறதுக்காக பென் யூஸ் பண்ணுறேன், நீங்கள் பென்சிலில் தான் போடணும். ஸோ பி யூனியன் சி. ஸோ இதான் நமக்கு பி யூனியன் சி. அடுத்து பாருங்கள், அடுத்து ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் சி. ஸோ இந்த இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏ இன்டர்செக்ஷன்னா பி யூனியன் சி. இது வந்துட்டு பொதுவாக என்ன இருக்கோ, சரிங்களா, இதுக்கும் காமனாக என்ன இருக்கோ அதை தான் நம்ம பார்க்கணும். ஸோ இந்த பார்ட்டு தான் நமக்கு வரும். ஸோ இது மட்டும்தான் வரும். நமக்கு ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் சி இது மட்டும்தான் வரும். சரிங்களா? அடுத்து வந்து பாருங்கள், ஏ இன்டர்செக்ஷன் பி. ஏக்கும் பிக்கும் காமனாக என்ன இருக்கும்? ஏ இன்டர்செக்ஷன் பின்னா ஏக்கும் பிக்கும் காமனாக என்ன இருக்குது? இது மட்டும்தான். ஸோ ஏக்கும் பிக்கும், சரிங்களா, ஏக்கும் பிக்கும் காமனாக இது மட்டும்தான் இருக்குது. அதை நீங்கள் டார்க் பண்ணி கூட காட்டிக்கலாம். சரிங்களா? அடுத்து ஏ இன்டர்செக்ஷன் சி. ஏக்கும் சிக்கும் காமனாக என்ன இருக்குது? ரொம்ப ஈஸி. வென் டயக்ராம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 5 மார்க் கொஸ்டின்லாம் வந்தால் சூப்பராக நம்ம அட்டன் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஒரு கிளான்ஸ் நீங்கள் போட்டு பார்த்தா போதும். சரிங்களா? புரிஞ்சு போட்டால் போதும். இந்த ஏ இன்டர்செக்ஷன் சி இது ஏக்கும் சிக்கும் காமனாக இருக்குது. அடுத்து பாருங்கள், ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் ஏ இன்டர்செக்ஷன் சி. ஸோ இது ரெண்டுக்குமே காமனாக என்ன இருக்குது? ஏ இன்டர்செக்ஷன் பிக்கும் ஏ இன்டர்செக்ஷன் சிக்கும் சேர்ப்பு. யூனியன்னா சேர்ப்பு. இது ரெண்டும் சேர்ந்து என்ன இருக்குது? ரெண்டுக்கும் காமனாக என்ன சேர்ந்து வரும்னா இந்த பார்ட் அப்படியே வரும். சரிங்களா? இது நமக்கு அப்படியே வரும் யூனியன். ஸோ இதில் அப்படியே போட வேண்டியதான். ஸோ நீங்கள் அழகாக பென்சிலில் அழகாக வந்துட்டு நீங்கள் டார்க்காக போட்டு காமிக்கணும். சரிங்களா? இந்த பார்ட் அப்படியே. ஸோ அவ்வளோதான். ஏ இன்டர்செக்ஷன் யூனியன் ஏ இன்டர்செக்ஷன் சி. இப்போ வந்துட்டு இது ரெண்டையும் பாருங்கள். இது வந்துட்டு ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் சி அதே மாதிரி ஏ இன்டர்செக்ஷன் யூனியன் ஏ இன்டர்செக்ஷன் சி. ஸோ வந்துட்டு நம்ம இங்கே எழுதிடணும். சரிங்களா? ஃப்ரம் இது ஒன்று ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் கண்டுபிடிச்சோம் இல்லையா? இது வந்துட்டு எல்ஹெச்எஸ், இது வந்துட்டு ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிச்சோம். இது ரெண்டுமே ஃப்ரம் 1 and 2 to A intersection B union C is equal to A intersection B union A intersection C. Hence verified ன்னு எழுதணும். இதோட இந்த சம் அவ்வளோதான். எக்ஸாம்பிள் 1.23 பாருங்கள். எடுத்துக்காட்டு 1.23. சரிங்களா? வெரிஃபை A minus B union C is equal to A minus B intersection A minus C using Venn diagram சொல்லி கேட்டிருக்காங்க. தமிழில் இந்த கொஸ்டினை பாருங்கள். வெண் படங்களை பயன்படுத்தி A minus B union C is equal to A minus B intersection A minus C. இது வந்துட்டு நம்ம சரி பார்க்கணும். இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு எப்படி எடுத்துக்கணும்? இது எல்ஹெச்எஸ், இது ஆர்ஹெச்எஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போ சொல்யூஷன் பாருங்கள். ஏபிசி 3 சர்க்கிள் வரைஞ்சிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம பி யூனியன் சி கண்டுபிடிக்கணும். பி யூனியன் சி அப்படின்னா பியும் சியும் சேர்த்தே வரும். யாருக்கெல்லாம் வென் டயக்ராம் வரைய பிடிக்கும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு. ஸோ ஜாலியாக வந்துட்டு நான்லாம் சைல்ட்ஹுட்டில் இருக்கும் போது வென் டயக்ராம் வந்துட்டு எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போடுவேன். ஸோ பி யூனியன் சி அப்படின்னா இது ரெண்டும் சேர்ப்பு. உங்களுக்கு வேறு ஏதாவது சம் இல்லை டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் நடத்துவேன். அடுத்து ஏ மைனஸ் பி யூனியன் சி. சரிங்களா? ஏலேருந்துட்டு பி யூனியன் சியை மைனஸ் பண்ணணும். ஸோ அந்த பி யூனியன் சியை அப்படியே நம்ம இந்த பி சியும் விட்டுட்டு ஏவை மட்டும் ஷேட் பண்ணணும். நீங்கள் ஸ்கேல் வச்சு கூட போடலாம் அழகாக. ஸோ அவ்வளோதான். ஸோ வந்துட்டு ஏ மைனஸ் பி யூனியன் சி இதுதான். அடுத்து பாருங்கள் ஆர்ஹெச்எஸ். இது வந்துட்டு ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க. ஆர்ஹெச்எஸ் பாருங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏ மைனஸ் பி. ஏ மைனஸ் பி அப்படின்னா ஏல வந்துட்டு பி இருக்கக்கூடாது. பியை மட்டும் மைனஸ் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் ஏ வந்துட்டு மட்டும் போடணும். ஏ மைனஸ் பின்னா பிஏ ஷேட் பண்ணக்கூடாது, அப்படியே இந்த பக்கம் விட்டுறணும். ஸோ பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அதை டார்க் பண்ணி கூட நீங்கள் காட்டலாம்.
பென்சிலில் தான் டார்க் பண்ணி, நீங்கள் பென்சிலை வந்து ஷார்ப்பாக வச்சுட்டு போட்டிங்கன்னா தெரியும். இந்த இதை மட்டும் ஏ மட்டும்தான் வரும் சரிங்களா. ஏ மைனஸ் பி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏ மைனஸ் சி சரிங்களா. சியை விட்டுட்டு இது எல்லாமே இங்கேருந்து சியை மட்டும் விட்டுருங்க. ஏ மைனஸ் சி, சி மட்டும் வராது. ஸோ இதுதான் நமக்கு. இதை வந்துட்டு நீங்கள் தனியாக டார்க் பண்ணி கூட காட்டலாம். சரிங்களா. இதுதான் ஏ மைனஸ் சி. அடுத்து வந்துட்டு பாருங்கள், அடுத்து ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ மைனஸ் சி. ஏ மைனஸ் பிலையும் ஏ மைனஸ் சிலையும் காமனாக என்ன இருக்குது அப்படின்னா பார்க்கணும். இது ரெண்டுக்கும் காமனாக வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த போர்ஷன் தான் சரிங்களா. இதையும் விட்டுறணும், இதையும் விட்டுறணும், இந்த போர்ஷன் மட்டும் சரிங்களா. இந்த போர்ஷன் மட்டும் வரும். அதாவது இது அப்படியே விட்டுட்டு இது மட்டும்தான் வரும். நான் போடுறேன் பாருங்கள். இதுதான் இதில் வந்து பாருங்கள், இதை நம்ம டார்க் பண்ணி கூட காட்டலாம். இது மட்டும்தான் வரும். ஸோ இதுதான் ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ மைனஸ் சி. இப்போ பாருங்கள், டயக்ராம் 1 பாருங்கள். எல்ஹெச்எஸில் ஏ மட்டும் இருக்கா, இதில் எதுவும் இல்லையா. அதே மாதிரி இதையும் பாருங்கள், ஆர்ஹெச்எஸில் ஏ மட்டும்தான் இருக்குது, இது எதுவுமே கிடையாது. ஸோ நம்ம வந்துட்டு எடுத்து எழுதிடணும். ஃப்ரம் 1 and 2 ஹென்ஸ் வெரிஃபைடு. ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ மைனஸ் சி, இது நம்ம கொஷினில் கொடுத்தது ஹென்ஸ் வெரிஃபைடு அப்படின்ட்டு நம்ம கீழே எழுதிடணும். ஏ மைனஸ் பி யூனியன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ மைனஸ் சி. இதோட இந்த சம் அவ்வளோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.